இன்னைக்கு நம்ம வேர்க்கடலை ரவையை பயன்படுத்தி இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய ஒரு அடை ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். செய்யறது ரொம்ப சுலபம். எப்பவுமே இட்லி தோசையை வந்து சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கும். ஆனா இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணி பாருங்க. உடலுக்கு ஆரோக்கியமும் அதே சமயத்துல வாய்க்கு நல்ல சுவையாவும் இருக்கும். கண்டிப்பா இது இப்ப நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு முதல்ல ஒரு பாத்திரத்துல ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்திருக்கேன். இது வந்து இப்ப நான் ஸ்டவ்ல வச்சிருக்கேன். அடுத்ததா 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை. இது வந்து சராசரியா ஒரு 125 கிராம் அளவுக்கு இருக்கும். காய்ந்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பச்சை வேர்க்கடலை இருந்தா கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த வேர்க்கடலையை ஒரு 2 தடவை அலசிட்டு அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷம், அதாவது அந்த தண்ணி வந்து ஒரு கொதி வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி வந்து நல்ல ஒரு கொதி வந்து 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சிருக்கு. வேர்க்கடலை முழுசா வேகணும் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ இதை நம்ம மூடிடலாம். ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அந்த வேர்க்கடலை நல்லா ஊறி வரும். அப்பதான் அடுத்ததா 1 மணி நேரம் ஆன பிறகு, அதாவது அந்த வேர்க்கடலை நல்லா ஊறின பிறகு ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்குங்க. வறுக்காத ரவை தான் இன்னைக்கு நான் பயன்படுத்தியிருக்கேன். அதாவது எந்த கப்பால வேர்க்கடலை இருந்தீங்களோ அதே கப்பால 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்குங்க. அடுத்ததா 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. அடுத்ததா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு, இடியாப்பத்துக்கெல்லாம் பயன்படுத்தோலே அந்த மாவு தான் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காம அந்த ரவையை நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. பாருங்க, நல்லா அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 4-5 பல்லு தேங்காய், அடுத்ததாக நம்ம ஊற வச்சிருக்க அந்த வேர்க்கடலை, தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்குங்க. மிக்சியிலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை இலைகள் ரெண்டுமே சேர்ந்துருக்கு. பொடிசாக கட் பண்ணிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். அடை மாவுலாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ ஒரு தவாவில் எப்பயும் போல தான் நம்ம தோசை விரிக்கிற மாதிரி 1லேருந்து ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக விரித்து விட்டுக்குங்க. ஆனால் ரொம்ப மெலிசெல்லாம் வந்து இதை வந்து நம்ம தேய்க்க முடியாது. ஓரளவுக்கு இந்த மாதிரி திக்காக தான் இருக்கும். உங்களுக்கு மெலுசா வேணும் இந்த அடை அப்படின்னா நீங்கள் வெங்காயம் சேர்க்காம செஞ்சீங்கன்னா நல்ல மெலுசா அந்த பெரட்டாமல் வரும். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். ஒரு பக்கம் நல்லா சிவந்து வந்துருச்சு. இதை இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கமும் நல்லா சிவந்து வந்துருச்சு. அவ்வளோதான். சூப்பரான வேர்க்கடலை அடை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாவு வந்து நம்ம புளிக்க வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. இன்ஸ்டண்ட்டாகவே செய்யலாம். இல்லை இது நீங்கள் அரைச்சிட்டு ஒரு 4 மணி நேரம் புளிக்க வச்சு செஞ்சாலும் இன்னும் ரொம்ப அருமையாகவே இருக்கும். எப்படி வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.